இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதை பார்ப்பதற்கு ஒரு திறவுகோல். அவை நிறைவேறுவதை முதல்ல நீங்கள் உங்களுடைய மனதின் கண்களில் பார்க்கணும். நிஜமா நீங்கள் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மனசில் கற்பனையில் நீங்கள் அதை பார்க்கணும். ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வீரர் இப்படி சொல்லுகிறாரு. விளையாடுறதுக்கு களத்தில் இறங்குறதுக்கு முன்னாடியே அவர் முதல்ல தன்னுடைய வெற்றியை தரிசனமாக பார்ப்பாராம். அவர் வெற்றி பெற்று கோப்பையை வெல்றத தன்னுடைய மனதில் ஒரு படமாக பார்ப்பாராம். அந்த படம் அவருக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருமா. பிறகு அவர் அந்த படத்தின்படியே விளையாடி முதல் பரிசை தட்டி செல்வாராம். உண்மையில் நம்முடைய கனவுகள் நிறைவேறுவதற்கு அதை தரிசனமாக பார்க்க வேண்டியது மட்டும் போதாது. நீங்கள் அதற்கு அப்பாற்பட்டு கீழ்ப்படிதலையும் ஜபத்தையும் செய்ய வேண்டியது இருக்குது. அந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தோட ஒரு பகுதியாக இருக்கணும். உங்களுடைய கற்பனையில் நீங்கள் சரியான படத்தை பார்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் உயர செல்வதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை ஆரோக்கியமுடையவங்களா நீங்கள் பார்ப்பீங்க. எல்லா காரியங்கள்லையும் வெற்றி பெற்றவங்களா நீங்கள் பார்ப்பீங்க. சகல ஞானமும் உங்களுக்கு இருக்கதா நீங்கள் அறிந்து கொள்வீங்க. அந்த தரிசனம் உங்களுக்குள்ள ஆழமாக இறங்கி பதிஞ்சிரும். அது உங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தின் பாதையை ஒழுங்குபடுத்திடும். உங்களுடைய மனம் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து செய்யும் போது அது உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் முன்னேறி செல்லும்படி உங்களுக்கு உதவி செய்யும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை நீங்கள் அறிஞ்சு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு உதவி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்கிற மெசேஜாய் மாறணும். ஒரு பிள்ளை கூட இன்றைக்கு வெறுமையாய் திரும்பக்கூடாதுப்பா. எங்களுடைய கனவுகளை, விருப்பங்களை, எண்ணங்களை எல்லாவற்றையும் இன்றைக்கு நாங்கள் உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறோமாப்பா. உம்முடைய நோக்கங்கள் நிறைவேறும்படி எங்களுடைய கற்பனை திறனை பயன்படுத்துங்கப்பா. எங்களுக்குள்ளே நீங்கள் வைத்திருக்கிற கனவுகள் நிறைவேறத தரிசனமாக பார்க்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உண்மை மகிமைப்படுத்துகிறோமாப்பா. அம்மேன். என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவனை குறித்து சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இதுதான். நீங்கள் அவரை மகிமைப்படுத்தும் போது, நீங்கள் அவரோட திட்டத்தோடு ஒத்தி செய்யும் போது உங்களுடைய கற்பனையில் தேவனுடைய திட்டத்தை தரிசனமாக பார்க்கும்போது நிச்சயமாக தேவன் உங்களை அற்புதமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. அவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாருங்கிறத 100% நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா உங்களுடைய மனசில் அது ஒரு படமாக ஓட ஆரம்பிச்சிடும். எப்படி அந்த விளையாட்டு வீரர் தன்னுடைய படத்தை பார்த்ததுனால அது அவருடைய மனசில் ஆழ பதிஞ்சதுனால ரொம்ப சுலபமாக வெற்றி பெற்றாரோ, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் வெற்றி பெற முடியும். நம்ம யோசேப்புக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாரு. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சிக்கல்கள், அந்த சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கும்போது கூட அந்த படத்தை மறுபடி ஓட்டுன காரணத்தினால இருதயத்தில் தேவன் கொடுத்த தரிசனத்தை மறுபடி பார்த்த காரணத்தினால யோசேப்பு எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்கி தேவனால் தயார்படுத்தப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டு அந்த நாட்டின் பெரிய அதிபதியாக தேவனால் உயர்த்தப்பட்டார். இன்றைக்கும் அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு. நாமளும் திரும்ப அதை மனசில் படமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தேவன் நிச்சயமாக நம்மளையும் உயர்த்துவார். அவர் சொல்ல நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் நம்மளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அமேன்.
நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் உங்களுடைய கரங்களில் பிடித்திருக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த உலகத்தில் யாருமே எனக்கு இல்லைன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்கப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. எனக்கு உதவ யாருமே இல்லைன்னு அப்பா வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீங்க ஏசப்பா. ஆமென். இன்றைக்கு அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற போகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்களுடைய இருதயத்தில் அப்பா நீங்கள் எப்படியும் அதை நிறைவேற்றுவீங்கங்கிற விசுவாசம் இப்பொழுது அப்பா துவக்கப்படணும் ஏசப்பா. ஆமென். எங்களுடைய மன கண்களில் நீங்கள் எங்களுக்கு அதை செஞ்சு முடிச்சதை நாங்கள் பார்க்கணும்ப்பா. நாங்கள் எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆரோக்கியமானவங்களாக பார்க்குறோம் ஏசப்பா. எழுந்து துள்ளி குதித்து ஓடக்கூடிய வாலிப பிரயாயத்தின் அதே பலனை திரும்ப பெற்றவர்களாக நாங்கள் பார்க்குறோம்ப்பா. ஆமென். எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோடு எல்லாரையும் மாதிரி நாங்களும் ஆசீர்வாதமாக வாழுகிறத எங்களுடைய மன கண்களில் நாங்கள் படமாக இப்பொழுது பார்க்குறோமாப்பா. ஆமென். எங்கள் பிள்ளைகளுடைய நல் வாழ்க்கையை, எங்களுடைய கணவன் அப்பா எங்கள் மேலே அன்பாக இருக்கிறத, எங்களுடைய பெற்றோர்கள் நன்மைகள் செய்கிறத, இன்னும் கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து எல்லா விதமான அடிமைத்தனங்கள்ல இருந்தும் நீங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் மீட்டெடுக்கிறத, இதை ஒன்றொன்றையும் நாங்கள் இப்பொழுது படமாக பார்க்குறோம் ஏசப்பா. ஆமென். அப்பா நீங்கள் அதை நிறைவேற்றுவீங்கிறத 100% நாங்கள் நம்புகிறோம் ஏசப்பா. நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.